வாங்க எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நீர் உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 2 மணி நேரம் முன்னாடியே அரிசி எடுத்து ஊற வச்சு கழுவி வச்சிருக்கேன். வாங்க அரைச்சிக்கலாம். இட்லி அரிசி ஊற வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். தேங்காய் போட்டு ஒரு சுத்து அரைச்சிட்டு எடுத்துருவோம். டக்குன்னு வச்சுக்குவோம். கடலை எண்ணெய் ஊற்றிக்குவோம். மிளகா புட்டு போட்டுக்குவோம். காஞ்ச மிளகாய், கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்குவோம். மாவு எடுத்து வதக்கிக்குவோம். அதில் ஊற்றி மாவு இந்த மாதிரி வதக்கிக்கிட்டால் நல்லா உருண்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் இது மாதிரி மாவை வதக்குறது. இந்த ஸ்டேஜில் நிப்பாட்டிக்குவோம். மாறிடுச்சு. ரொம்ப இதாக உருட்ட வேண்டியதில்லை. இப்படி எடுத்து சும்மா இது மாதிரி 2-3 தடவை இது மாதிரி செஞ்சால் போதும். ரொம்ப அழுத்திலாம் உருட்ட வேண்டியதில்லை. இட்லி பானை எடுத்து வச்சுக்குவோம். உருட்டி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்தோடனே இட்லி தட்டை வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது மாதிரி சின்ன அடியில் உள்ளார வைக்கிற தட்டை எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துணி விரிச்சுக்கணும். அதில் ஒவ்வொரு உண்டையாக எடுத்து இது உள்ளார வைக்க வேண்டியதான். ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்ப்போம். 10 நிமிஷம் ஆகிட்டு இது மாதிரி ஒரு ஸ்போக் ஒன்று எடுத்து இப்படி குத்தி பார்ப்போம். ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.